சமீப காலங்களா எல்லா கோவில்களிலுமே கூட்டம் நிரம்பி வழியுது. முக்கியமா முருகன் கோவில்ல செவ்வாய்க்கிழமைகள்ல கூட்டம் நிரம்பி வழியுது. காரணம் என்ன? முருகன் எல்லாவற்றையும் குடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சிவன வணங்குனீங்கன்னா மன அமைதி, நோய் இல்லாம காப்பாத்துவாரு. பெருமாள வணங்குனீங்கன்னா வியாபாரத்த குடுப்பாரு, பணத்த குடுப்பாரு. முருகர வணங்குனா எல்லாத்தையும் குடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. நெறைய மக்கள் முருகன நம்பி இன்னிக்கும் 6 வாரம், 8 வாரம், 9 வாரம்னு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. தொடர்ந்து முருகன் கோயிலுக்கு வர்ற மக்களும் உண்டு. முருகன் பொறுத்தவரையில கேட்டதை கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட நிறைய சினிமா பிரபலங்கள், அரசியல்வாதிகள் எல்லாரும் தேடி வர்றாங்க. இன்றைக்கி உலகத்திலேயே விநாயகருக்கு அப்புறம் அதிகப்படியான கோவில்கள் யாருக்கு இருக்குது அப்படின்னா முருகனுக்கு தான் இருக்கான். அடுத்து சிவன், அடுத்து பெருமாள். இந்த 4 தெய்வத்தை தான் இந்துக்கள் அதிகமாக வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்காங்க.